ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்ப டேஸ்ட்டான பாரம்பரிய முறையில் மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த மீன் குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி. மீன் குழம்பை செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஜாரில் ஒரு பத்தை தேங்காய், 7 சின்ன வெங்காயம், 2 பூண்டு பல், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம், அதை விட கம்மியான அளவில் கடுகு வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இது கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய தக்காளி, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம செய்ய போகிற பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அந்த ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸில் உள்ள புளியை கரைச்சி அந்த புளி தண்ணி இதுக்குள்ளே சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு தண்ணி, உப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம மீன்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மீன் குழம்புக்கு மத்தி மீன் தான் சேர்க்க போகிறேன். கவலை மீனுன்னு சொல்லுவாங்க இந்த மீனை. இந்த மீன் பார்க்க சின்னதாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ரொம்ப சத்தான மீன் இது. கண்டிப்பாக கிடைச்சா வாங்கி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த மீன் சேர்த்துட்டு இது கூடவே மாங்காவையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மீன்லாம் வெளியில் தெரியாதபடி நல்லா இந்த கரண்டியை வச்சு உள்ளே லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். நல்லா எல்லாமே உள்ளே போய் இருந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற குழம்பை இதுக்குள்ளே எடுத்து வச்சு அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் வைங்க. மண் பாத்திரன்றதுனால நமக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நல்லா கொதி வர்றதுக்கு. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சிங்கன்னா போதும். நல்லா சூப்பராக காரம் புளிப்புலாம் குழம்புக்குள்ளே இறங்கிடும். இதுக்கு ஒரு தனியாக தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கேன், நல்லெண்ணெய். கூடவே வெந்தயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் இந்த வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். பாருங்கள், மீன் குழம்பு நல்லா கொதித்து மாங்காய், மீன் எல்லாமே சூப்பராக தயாராகி வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் நம்ம மூடி போட்டு வைப்போம். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வெங்காயமும் நல்லா சூப்பராக பொன்னிறமாக மாறி வந்திருக்கு. இப்போ வெங்காயம் தாளித்ததை மீன் குழம்போடு சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டு பரிமாறணுன்னா போதும். சுவையான மீன் குழம்பு தயாராகிடும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட நான் சந்திக்கிறேன்.